ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். வீட்டிலையே எப்படி ஈஸியாக சாக்லேட் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு மில்க் பவுடர், சுகர், கொக்கோ பவுடர், அன்சால்ட் பட்டர், அவ்வளோதாங்க. மில்க் பவுடர் நம்ம எந்த இதில் எடுக்கிறோமோ அதே மெஷர்மெண்ட்லேயே ஹாஃப் கொக்கோ பவுடர் எடுக்கணும், டபுள் சுகர் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் ஒத்தாப்பில் நல்லபடியாக இருக்கும், ஒன்றா வரும். உங்களுக்கு பிளெண்டர் இருந்தால் நீங்கள் பிளெண்டரில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதை அடுப்பில் வச்சு நல்லா கிண்ட வேண்டியதான். கிண்டிகிட்டே இருக்கும்போது அன்சால்ட் பட்டரை போட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி வரும். நம்ம வீட்டில் இருக்கிற பட்டர் கூட போட்டுக்கலாங்க, அன்சால்ட் பட்டர் தான் போடணுன்னு இல்லை. டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருக்கும்போது நல்ல சாக்லேட்டோட பதம் அப்படியே உருகி வரும். என் பொண்ணே இந்த சாக்லேட் பண்ணிட்டாங்க. நான் பக்கத்தில் மட்டும்தான் நின்னேன். இந்த மாதிரி சாக்லேட்டோட பதம் நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரப்போ நமக்கு ஏற்ற மோல்டில் போட்டுட்டு, இதில் நான் கொஞ்சம் நட்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளெயினாகவும் போட்டிருக்கேன். 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சூப்பரான ஹோம்மேட் சாக்லேட் ரெடி ஆகிடுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும். தேங்க்யூ.